டெல்லியில ஓடும் தனியார் பேருந்துல பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒரு நிர்பயா சம்பவமா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறது இந்த சம்பவம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், என்ன நடந்ததாக சொல்லப்படுகிறது? அந்த பெண்ணினுடைய நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? டெல்லியில் பெண் ஒருவர் தனியார் பேருந்துக்குள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 2012ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற நிர்பயா கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாட்டையே உலுக்கியது. தற்போது ஏறத்தாழ 12-13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே போன்ற ஒரு நிகழ்வு தலைநகரில் அரங்கேறி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி நாங்லோ என்னும் பகுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 30 வயதான திருமணமான அந்த பெண் தொழிற்சாலையில் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு இரவில் நடந்து கால்நடையாக சென்று கொண்டிருந்ததாகவும், அப்போது தனியார் பேருந்துக்குள் இருந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அந்த பெண்ணிடம் மணி நேரம் கேட்பது போல கேட்டு அந்த பெண்ணை பேருந்துக்குள் இழுத்து பின்னர் அந்த பேருந்தினுடைய ஓட்டுநர் நடத்துனர் இருவரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. ஏறத்தாழ சுமார் 2 மணி நேரம் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடும் பேருந்துக்குள் அந்த பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு இரவு 2 மணி அளவில் அந்த பெண்ணை வழியிலேயே இறக்கிவிட்டு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் களத்தில் இறங்கி அந்த சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். பேருந்து ஓட்டுநர் சுதேஷ் மற்றும் நடத்துனர் அமன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து அந்த பேருந்தையும் அவர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 பெண் குழந்தைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவருடைய கணவர் காச நோயால் பாதிக்கப்பட்டவர். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை காவல்துறையினர் காயங்களுக்காக மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று கூறிய போது கூட அந்த பெண், எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டால் வீட்டில் யார் சமைப்பார்கள், எனவே நான் மருத்துவமனையில் அனுமதிக்க விரும்பவில்லை என்று கூறியதாக கூறப்படுகிறது. அதாவது ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான கொடூரம் ஏற்பட்டால் கூட வீட்டில் யார் சமைப்பார்கள் என்ற ஒரு நிலை பெண்கள் சமுதாயத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு அவலமான நிலையாக வந்திருக்கிறது. இருப்பினும் காவல்துறையினர் அவரை பொருட்படுத்தாமல் அந்த பெண்ணை மருத்துவமனையில் அனுமதித்து தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை வழங்கி வருகின்றனர். இந்த சம்பவம் டெல்லி மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.